தெய்வமே தெய்வமே எப்படி தெய்வமே உன்னால் மட்டும் முடியுது? ஃபோன் விற்றாலும் விற்கலனாலும் எவனும் வாங்கினாலும் நான் ஃபோன் லான்ச் பண்ணினே இருப்பேன் அப்படின்னு லாஸ்ட் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் 4 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 10. ஆனால் எப்பயும் போல இன்ஃபினிக்ஸை இந்த தடவை கலாய்க்க போகிறது இல்லை. நிறைய வகையில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஃபோன் நல்லா இருக்கு. ரெட்மி ரியல்மிலாம் பார்த்து கொஞ்சம் போர் அடிக்குது அதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் செம்ம காம்படிட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அது கூடவே 4 ஃபோன் என் பக்கத்தில் இருக்கு. ஸோ உங்களில் 4 பேருக்கு இந்த ஃபோனை கிவ்அவே பண்ண போகிறேன். அந்த கிவ்அவே எப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே சச்ச அந்த கம்பெனியா எல்லாத்தையுமே நல்லா கொடுத்து அந்த ப்ராசஸரை மொக்க பண்ணிடுவாங்களே அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே பேசுவோம். ஆனால் இந்த தடவை நான் வரேன் தனியாக வரேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபினிக்ஸ் நோட் 10 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். பாக்ஸ் எப்பயும் போல தாங்க இன்ஃபினிக்ஸோட அதே பச்சை கலர் பொட்டியில் அந்த பேரை மட்டும் மாற்றி போட்டிருக்காங்க. பின்னாடி கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு 0.78 இருக்கு அண்ட் பாடிக்கு 0.80 இருக்கு. கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பிரித்து எடுத்துருவோமா? டோப்புக்கடின்னு இப்படி விழுந்துரும். உள்ள எப்பயும் போல அந்த டெமோ ஃபோன் மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இது எடுக்கணும், அப்போதான் அந்த ஃபீல் வந்து நம்மளால பண்ண முடியும். இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது ஏதோ அவார்ட் வின்னிங் டிசைன் அப்படின்லாம் சொல்றாங்க. அதை பத்தி பின்னாடி பேசலாம். அடுத்து போட்டிக்குள்ள எப்பயும் போல தாங்க இதுக்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி தான் இருக்கும். ஸோ டைப் சிக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கடுத்து இந்த ஃபோனுக்கான ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எப்பயும் போல எல்லா இன்ஃபினிக்ஸ் ஃபோன் மாதிரி இதுலேயும் ஸ்க்ரீன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா ஃபோன்லையுமே ஒட்டி வருது. அதே மாதிரி இதையும் ஒட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒட்ட தெரியறதில்ல, அதனால தான். ஸோ கடைசியாக யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அண்ட் சிம் எஜெக்டர் டூல். இப்போ இந்த ஃபோனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் இருக்க ஒரு சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னா இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே இதோட ப்ராசஸர் மொக்கே தான் கொடுப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட் எல்லாத்துக்குமே இருக்கு. சோ அத மாத்தி இந்த தடவை ஒரு சூப்பரான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிற ஒரு ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா MEDIATEK G85, Narzo 30A, Redmi Note 9 இது எல்லாத்துலயும் பார்த்திருப்போம்ல, அதே ப்ராசஸரை இப்போ இந்த போன்லயும் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். நோ இஷ்யூ. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் தான். கேமிங்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 கேம் வந்து விளையாண்டு பார்த்தேன். சோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கு. சோ எந்த இடத்துலயும் ஹை கிராபிக்ஸ்ல அந்த மாதிரிலாம் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் தெரியல. மல்டி டாஸ்கிங் மட்டும் நிறைய ஆப்ஸை கொயன்னு யூஸ் பண்ணி ரொம்ப ஹெவியா யூஸ் பண்றப்ப மட்டும் லைட்டா ஒரு சின்ன லாக், லைட்டா ஸ்லோவா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். லைட்டா ஆப்டிமைசேஷன் பாத்தீங்கன்னா பெட்டர் பண்ணும். இந்த பட்ஜெட்டுக்கு இதை சமாளிக்கலாம். பெரிய இஷ்யூலாம் கிடையாது. சோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், கேமிங் நல்லா இருக்கு. ஆண்ட்ராய்டும் பாத்தீங்க அப்படின்னா 2 லட்சத்துக்கு மேல தான் இருக்கு. ஹெவியா பெர்ஃபார்ம் பண்றப்ப ஹீட் ஆகுது அப்படின்ற பஞ்சாயத்துனா இல்ல, லைட்டா வார்ம் ஆகுது. எல்லா போனும் ஆகும்ல, அதே மாதிரி தான் ஆகுது. சோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் குட். அடுத்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போனோட டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லுவேன். யூசுவலா இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு போன் எடுத்தாலே HD டிஸ்ப்ளே தான் கொடுப்பாங்க. இங்க ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அண்ட் 6.95 இன்ச்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ்க்கு, வீடியோ பார்க்க, மூவி பார்க்க, கேம் விளையாட, இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டிஸ்ப்ளே இந்த பட்ஜெட்ல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் சூட் ஆகும். ஏன்னா இவ்வளவு பெரிய டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா ரெட்மி ரியல்மில கூட இல்ல. ரியல்மிலாம் பாத்தீங்கன்னா 6.5 இன்ச் HD பிளஸ் அதை தாண்ட மாட்டாங்க இந்த பட்ஜெட்ல. சோ அப்படி கம்பேர் பண்றப்ப ஒரு நல்ல காம்படிட்டிவா கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்ப்ளே குவாலிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா பார்க்கிறதுக்கு செம்மையா இருக்கு. வியூவிங் ஆங்கிள் செம்மையா இருக்கு. கலர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு ஓகேவா இருக்கு. ஓவரால் குவாலிட்டியும் பார்க்க நல்லாவே இருக்கு. அவுட்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் ஓரளவு நல்லா இருக்கு. 480 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா நெக் டினோரெக்ஸ் அப்படின்ற ஏதோ ஒரு புது ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. வாய்க்குள்ள பேரும் நுழைய மாட்டேது. அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்றதும் பெருசா தெரிய மாட்டேது. ஸோ கார்னிங் உள்ள கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை, ஆனால் ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோன்னு இருக்காங்க. ஸோ பெருசா ஸ்கிராச்சஸ் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ வர எதுவும் ஆகலை. ஓகே தான். ஸோ எனக்கு டிஸ்பிளே பர்சனலாக பிடிச்சிருக்கு. இதுக்கடுத்து கேமராவும் பார்த்தோம்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா 5 கேமரா இருக்குமா மாடியூல் இருக்கும். ஆனால் 3 கேமரா தான். ஆக்சுவலாக ஒரே கேமரா தான். 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா. என்ன சென்சார் அப்படின்றத சொல்லவே மாட்டாங்க. அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த், 2 மெகா பிக்சல் மேக்ரோ கணக்கு காட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சோ மெயின் கேமரால எடுக்கிற போட்டோ எல்லாமே லைட்டிங்ல பாத்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பா தெரியுது. கலர்ஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்கு. இதே மெயின் கேமரால நைட் மோட்ல எடுத்தோம் அப்படின்னா ஆயில் பெயிண்டிங் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நல்லாவே கிடைக்குது. சோ நாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறையவே இருக்கு. பேக்ரவுண்ட பிளர் பண்ணி இமேஜ் எடுக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. இது போட்டோ மட்டும் இல்ல, இந்த போன்ல வீடியோ எடுக்க முடியும். இப்போ வர பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல ரியல்மி ரெட்மி கூட இந்த ஃபீச்சரை கொடுக்கல. ஆனா இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த எட்ஜ் டிடெக்ஷன் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லைனாலும் அதை ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்றதே ஒரு சூப்பரான விஷயம். இது பேக், ஃப்ரண்ட் இது எல்லாத்துலயுமே வரும். நான் யூஸ் பண்ற அந்த OnePlusல பாத்தீங்கன்னா பேக்ல மட்டும் தான் அந்த மோட் இருக்கு, ஃப்ரண்ட்ல கிடையாது. சோ ஆனா இந்த 11,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்றது பாராட்டத்தக்க விஷயம். இதுக்கப்புறம் 25,000 ரூபாய் போன் ஒரு விவோ போன்ல இருக்க அந்த ஐ ட்ராக்கிங் மோட் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இல்லைனாலும் அதையும் இந்த பட்ஜெட்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஏதாவது புதுசா கொடுக்கணும், டிஃபரெண்டா கொடுக்கணும் அப்படின்றதுனால ட்ரை பண்ணனால அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா AR ஸ்டிக்கர்ஸ், வீடியோ, ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ் இது எல்லா போன்ல இருக்க மாதிரி காமனா தான் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி பாத்தீங்க அப்படின்னா 16 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. ஷார்ட் வீடியோ
வீடியோ அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம சின்ன சின்ன ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்றது அப்படின்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ செல்ஃபிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு ஓகேவான செல்ஃபி தான் எடுத்துக்க முடியும். இந்த செல்ஃபி போட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த அளவு கிளாரிட்டி இல்லை, குவாலிட்டி இல்லை, லைட்டிங்ல எடுத்தாலும் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. அதனால ஓகேவான செல்ஃபி எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்ரேஷனை கம்பேர் பண்றப்போ ஓரளவு லைட்டா இம்ப்ரூவே பண்ணிருக்காங்க. கேமராக்காக தான் இந்த போன் சூஸ் பண்றீங்க அப்படின்னா இது செட் ஆகாது. இதை விட பெட்டரான கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்மி, ரியல்மி, இதே பட்ஜெட்ல சாம்சங்லாம் சில போன் ஆஃபர்ல வரும். அதுல இன்னுமே பெட்டரா இருக்கும். அண்ட் இந்த கேமரால ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன். அந்த மேக்ரோ அப்படின்னு 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுல போட்டோ எடுக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜஸ்லாம் உடஞ்சு அந்த போட்டோவே டேமேஜ்டு போட்டோ மாதிரி தான் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ எந்த போன்லையுமே நான் பார்த்தது கிடையாது. ஸோ மேக்ரோ போட்டோஸ் அதிகமாக நம்ம யாருமே யூஸ் பண்ணல அப்படின்னாலும் அந்த போட்டோ எடுக்கிறப்ப இந்த கேமரால அந்த இமேஜ் வந்து ஒரு 3 போட்டோ எடுக்கிறப்ப 1 அல்லது 2 இமேஜ் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகி தான் கிடைக்குது. ஒரு இமேஜ் தான் கரெக்டா வருது. அந்த ஒரு இமேஜுமே பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் கிளாரிட்டிலாம் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. இன்ஃபினிக்ஸ் இன்னும் நான் நிறைய எதிர்பார்க்கிறேன் கேமரால. அவர் அந்த போன்ல அடுத்து என்ன நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்கேஸ் நீங்க பண்ணல அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓ பண்ணிட்டீங்களா? பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கா, அதை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. இந்த மாதிரி என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டாலும் டக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் வரும். அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஃபோன், அப்போ கண்டிப்பா அதுக்கேற்ற பெரிய பேட்டரி தான் கொடுத்துருப்பாங்க. 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இதை ஃபுல்லா சார்ஜ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 2 ல இருந்து 2.25 மணி நேரம் ஆகுது. அது டெம்பரேச்சரை பொறுத்து ஒரு சில நேரங்களில் வேரி ஆகும். ஆனால் இதுலேயும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஃபோன்லையுமே மைக்ரோ யூஎஸ்பி இருக்கும், இங்கே டைப் சி இருக்கு. இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கப்புறம் செக்யூரிட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஃபாஸ்டாவே ஒர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவு கரெக்ட்டா ஒர்க் ஆகுது, நோ இஷ்யூ. அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா XOS 7.6 மேல Android 11 கொடுத்திருக்காங்க. எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. லைக் வாட்ஸ்அப் யூஸ் பண்றப்ப வீடியோ கால்ல ஃபில்டர்ஸ் யூஸ் பண்றது, வீடியோ கால் ரெக்கார்ட் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே இன்ஃபினிக்ஸ்ல இருக்கும், அதுவும் இந்த போன்ல இருக்கு. நிறைய வகையில இந்த OS வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, நல்லாவே இருக்கு. யூஸ் பண்ணவும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா OS யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கேத்தாப்புல வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க, ஓகே தான். ஆனா இதுல நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. ஹாட் ஆப், இந்த ஆப், அந்த ஆப்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஆட் போட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணு, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணு. ஒரு ஆப் ஸ்டோர் இருக்கு, அதுல இருந்து பாத்தீங்கன்னா புஷ் நோட்டிபிகேஷன் வந்துகினே இருக்கு. லைட்டா கடுப்பாகும். ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற முடியும், நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கு. தென் சவுண்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா 25,000 ரூபாய் போட்டு ஒரு விவோ, ஓப்போ இல்ல OnePlus வாங்குறீங்க அப்படின்னா இப்போ வரையுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்காம வெறும் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க 11,000 ரூபாய்க்கு டபுள் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல டிடிஎஸ் எஃபெக்ட் இருக்கு, அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் பெருசா ஃபீல் ஆகல. ஸோ இருக்குன்னு சொல்றாங்க, நம்மளும் கேட்டுக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி நார்மலா இருக்கு, டீசென்ட்டா இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்தது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அப்புறம் ஃபோன் பேசுறப்ப எந்த இஷ்யூ இல்ல. டூயல் வோல்டி சப்போர்ட், VoIP சப்போர்ட், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி நார்மலா இருக்கு, நோ இஷ்யூ. அண்ட் வைப்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னாலும் ஓகே, நல்லா இருக்கு. அண்ட் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி சவுண்ட் கேட்டாலும் இது எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் கடைசியா இந்த விஷயத்தை பேசணும். இந்த டிசைனை பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் அவார்ட் வின்னிங் டிசைனா. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப ஒரே பேனல்ல பாதியா கட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் அவார்டு யாரு கொடுக்குறாங்க, இல்ல இவங்களே வாங்கினாங்களா, இல்ல காசு கொடுத்ததும் வாங்கினாங்களா அப்படின்றலாம் எனக்கு தெரியல. ஸோ இது அவார்ட் வின்னிங் டிசைன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நம்மளும் நம்பி தான் ஆகணும். நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுலேருந்து நம்பிட்டேன். குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாஸ்டிக் தான், ஸோ நோ இஷ்யூ. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நெக் டைனோரெக்ஸ் அப்படின்ற அந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களாம். ஸோ குவாலிட்டி ஓகே, நல்லா இருக்கு. ஸோ ஓவரால் இது எல்லாத்தையுமே சேர்த்து இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11,000 ரூபாய். 4GB RAM 64GB இன்டர்னல் அப்படின்ற ஒரு வேரியன்ட். இதுல இன்னொரு வேரியன்ட் இருக்கு, 6GB RAM 128GB இன்டர்னல். 12,000 ரூபாய்க்குள்ள 128GB இன்டர்னல் இருக்க ஒரு ஃபோன் அப்படின்னா கண்டிப்பாக அதை சொல்லலாம். ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்காக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் வாங்கலாம். ஆனால் அந்த டேட்டா காப்பிங் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு பரவாயில்லாம தான் இருக்கும். ஏன்னா இதுல eMMC அப்படின்ற அந்த ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. UFS கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபோனும் ஃபாஸ்டா இருந்திருக்கும். அந்த டேட்டா ஏதாவது காப்பி பண்றோம் அப்படின்னா அதுவும் ஃபாஸ்டா இருந்திருக்கும். ஸோ டேட்டா காப்பிங் ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகுது அப்படின்லாம் சொன்னல, அதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா தான். ஸோ ஸ்டோரேஜ் டைப் UFS அந்த மாதிரி இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். இன்ஃபினிக்ஸ் டிஸ்பிளேல, பர்ஃபார்மன்ஸ்ல, கேமரால அந்த அளவுக்கு இல்லைனாலும் ட்ரை பண்ணிருக்காங்க. பேட்டரியில அண்ட் OSல நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா இது ஒரு நல்ல ட்ரை அப்படின்னு தான் சொல்லுவேன். ரெட்மி, ரியல்மி எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது என்னோட சஜஷன். ஆனா வாங்குறது வாங்காது உங்களோட டிசிஷனை நீங்களே எடுத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே பட்ஜெட்ல இன்னும் பெட்டரான கேமரா, AMOLED டிஸ்பிளே, கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன், 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கூட ஒரு 1000 ரூபாய் போடுறப்ப ரெட்மி நோட் 10 இருக்கு. குவாலிட்டியிலும் இன்னும் பெட்டரா இருக்கும், பெட்டர் யூ இருக்கும். டே ரெட்மிட்ட இருந்து பெருசா வாங்கிட்ட போல அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவா என்கிட்ட போனே இல்ல தலைவா, நான் வாங்கின போனை ரிவ்யூ பண்ணிட்டு வித்துட்டேன். ஸோ என்னோட சஜஷன் ரெட்மி நோட் 10. வாங்குறது வாங்காது உங்களோட விருப்பம் தான். இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ மாடல பாத்தீங்கன்னா நம்ம கழுவி ஊத்திருவோம். அந்த மாதிரி இல்லாம இந்த போன் உண்மையிலே ஒரு நல்ல ட்ரை,
சூப்பராக ஒரு தரமான சம்பவம் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோமா? இப்போ இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தலைவா. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 2 மரக்கன்று நடணும், அதை நட்டு கண்டிப்பாக அதை வீடியோ எடுக்கணும். 2 மரக்கன்றும் வேற வேற மரக்கன்றா இருக்கணும். அண்ட் அதில் உங்களோட பேர் என்ன, எந்த ஊர், என்ன மரக்கன்று நட்டுங்க, என்னைக்கு தேதி அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லி நம்மளோட ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கு டேக் பண்ணி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்க. அதில் ரேண்டமாக 4 பேர் சூஸ் பண்ணி வர 30ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிவ்அவேக்கான ரிசல்ட்டை நம்மளோட ட்விட்டரில் வந்து சொல்லுவேன். ஸோ அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யார் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இனிமேல் கண்டினியூவாக அங்கே அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கிவ்அவேல பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் ஃபோன் கொடுக்க போகிறேன். மிச்சம் எல்லாருமே மரம் நடணும் அப்படின்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து போன கிவ்அவேல பார்த்தீங்கன்னா 5000 இருந்துச்சு. ஆனால் 4600 சில்லற அந்த மாதிரி தான் வந்து நட முடிஞ்சது. ஆனால் இப்போ இந்த வீடியோக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா 5500. ஸோ இந்த 5200 மரத்தையும் வந்து நட்டு முடிப்போம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கிவ்அவேல வின் பண்ணுறதை தாண்டி எல்லாருமே மரம் நட்டலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் தலைவா இந்த வீடியோவில் Infinix Note 10ல என்ன சிறப்பாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை தனிப்பட்டு ஏதாவது ஒரு வீடியோ வேணுமா, ஒரு கம்பாரிசன் வேணுமா அப்படின்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல தட்டி விடுங்க. அப்புறம் இதே மாதிரி உங்க பையில யாராவது ரெட்மி, ரியல்மிலாம் வேணாம்ப்பா, ஏதாவது புதுசாக ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருக்கு, இதில் என்னென்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத அவரும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாமா வேணாமான்றத எப்பயும் போல அவரே முடிவு எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபோன் அல்லது இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிவைஸ் பற்றி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, see you, சேஃபாக இருங்க.